சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம். இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், போர் நிறுத்தத்தினுடைய முதலாம் நாளில் 3 இஸ்ரேலிய பணிய கைதிகள் விடுவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் 90 பாலஸ்தீன கைதிகளை இஸ்ரேல் விடுவித்திருக்கிறது. இதே நேரம் காசா பகுதியானது மீண்டும் உயிர் தழுவதற்கு 350 வருடங்கள் ஆகும் என்று அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறது. இதற்கிடையில் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்கின்ற நிலையில் ஈரான் நேரடி எச்சரிக்கையை விடுகின்ற விதமாக ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கிறது. செயற்கை நுண்ணறிவு மூலமாக ஏவுகணைகளை துல்லியமாக சுட்டிக்காட்டுவதையும் துல்லியமாக சரி செய்வதையும் ஈரான் அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் ரஷ்யாவும் ஈரானும் 20 ஆண்டுகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கின்றன. இறுதியாக அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்க இருக்கின்ற நிலையில் எப்படியாவது இந்த போரில் வென்றுவிட வேண்டும் என்று உக்ரைன் போராடுகிறது. இது பற்றித்தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வு பகுதியில் இணைத்திருக்கிறோம். எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க. அது மட்டுமில்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் அப்படின்னு சொன்னால் மறக்காம சமூகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வு பகுதிக்குள் போகலாம். பாலஸ்தீன குழுவான ஹமாஸ் போர் நிறுத்தத்தின் முதல் நாளான நேற்று ஞாயிற்றுக்கிழமை 3 இஸ்ரேலிய பணிய கைதிகளை விடுவித்தது. அவர்கள் செஞ்சிலுவை சங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பின்னர் அவர்கள் இஸ்ரேலிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள். பின்னர் அவர்கள் டெல் அபீவிற்கு வெளியே இருக்கின்ற செபா மருத்துவ மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு அவர்களின் குடும்பத்தவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதேவேளை விடுவிக்கப்பட்ட 3 பணிய கைதிகளுக்கு ஈடாக இஸ்ரேலானது ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை மற்றும் கிழக்கு ஜெருசலேமில் இருந்து 90 பாலஸ்தீன கைதிகளை, அதாவது பெண்கள் மற்றும் சிறார்கள் உட்பட 90 பேரை ஞாயிற்றுக்கிழமை விடுவித்திருக்கிறது. பேச்சுவார்த்தை ஒப்பந்தத்தின் கீழ் போர் நிறுத்தம் 3 கட்டங்களாக இருக்கும். போர் நிறுத்தத்தினுடைய முதல் கட்டம் 42 நாட்கள் நீடிக்கும். போர் நிறுத்தத்தின் முதல் கட்டமாக ஹமாஸ் 33 பணிய கைதிகளை 6 வார காலத்திற்குள் விடுவிக்க வேண்டும். அவர்களில் 50 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள், குழந்தைகள் மற்றும் பணிய கைதிகள் இருக்கிறார்கள். உயிருடன் இருக்கின்ற 3 பணிய கைதிகள் முதலாம் நாள் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கின்ற நிலையில் 4 பணிய கைதிகள் 7ஆம் நாள் விடுவிக்கப்படுவார்கள். மீதம் இருக்கின்ற 24 பேர் அடுத்த 5 வாரங்களில் விடுவிக்கப்படுவார்கள். ஒவ்வொரு பரிமாற்றத்தின் போதும் பணிய கைதிகள் பாதுகாப்பாக வந்த பிறகு பாலஸ்தீன கைதிகள் இஸ்ரேலால் விடுவிக்கப்படுவார்கள். மேலும் கடினமான 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகள் இன்னும் 2 வாரங்களில் தொடங்கும். காசாவில் ஒப்பந்தம் அமலுக்கு வந்தவுடன் போர் விமானங்கள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் வானத்தில் இருந்து மறைந்து விட்டதாக கூறப்படுகிறது. அதே நேரம் குறைந்தது 191 உதவி லொரிகள் ஹரேம் சாலோம் கிராசிங் வழியாக காசாவிற்குள் நுழைய தொடங்கியதாகவும் கூறப்படுகிறது. இருந்தாலும் காசாவின் சுகாதார அமைச்சகத்தின் கூற்றுப்படி போர் நிறுத்தம் அமுலுக்கு வந்த போது இஸ்ரேலிய துப்பாக்கிச் சூட்டில் குறைந்தது 26 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பொதுமக்களா அல்லது போராளிகளா என்பதை இஸ்ரேல் தரப்பிலிருந்து உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய தொடர் குண்டு வீச்சுக்கள் காசாவின் பெரும்பகுதியை தரைமட்டமாக்கி இருக்கிறது. காசாவில் இருந்த 23 லட்சம் மக்களில் 19 லட்சம் மக்கள் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் நேற்று தொடங்கி இருக்கின்ற நிலையில் காசாவில் தாங்கள் கைவிட்டு சென்ற வீடுகளை நோக்கி மக்கள் மீண்டும் வர தொடங்கியிருக்கிறார்கள். 15 மாதங்களாக வெளியேற்றப்பட்டு சொந்த நாட்டில் அகதி முகாம்களில் தஞ்சமடைந்த காசா மக்கள் கல்லாகவும் மண்ணாகவும் எஞ்சியிருக்கின்ற கட்டடங்களை கடந்து சிதிலங்களுக்கு ஊடாக தங்களினுடைய வீடுகளின் எச்சங்களுக்கு திரும்ப தொடங்கியிருக்கிறார்கள். தெருக்களை சுத்தம் செய்து தங்கள் வாழ்வை மீண்டும் கட்டமைக்கும் முயற்சியை அவர்கள் நம்பிக்கையுடன் தொடங்கியிருக்கிறார்கள். ஆனால் சேதங்கள் சரி செய்யப்பட்டு காசாவில் மீண்டும் இயல்பு வாழ்க்கை திரும்புவது அவ்வளவு எளிதானது அல்ல என்பதே துரதிருஷ்டவசமான உண்மை. காசாவில் புனரமைப்பு பணிகளை நடத்தி முடிக்க 350 ஆண்டுகளுக்கு மேல் ஆகலாம் என ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்திருக்கிறது. செயற்கைக்கோள் தரவுகளை பயன்படுத்தி ஐக்கிய நாடுகள் சபை கடந்த மாதம் வெளியிட்ட தரவின்படி காசாவில் இருக்கின்ற 69% கட்டமைப்புகள் சேதமடைந்திருக்கின்றன. சுமார் 2,45,000 வீடுகள் உட்பட பல கட்டடங்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன என்று ஐநா மதிப்பிட்டிருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட லொரிகள் முழுநேர வேலை செய்தாலுமே இடிபாடுகளை அகற்ற 15 ஆண்டுகளுக்கு மேல் ஆகும் என்று கூறப்படுகிறது. ஆனால் நம்பிக்கை மிகுந்த ஒரு பாலஸ்தீனர் கூறும்போது, நாங்கள் இனியும் ஒரு கூடாரத்திலேயே இருக்கலாம். ஆனால் வித்தியாசம் என்னவென்றால் இரத்த களறி நின்றுவிடும், பயம் அகன்றுவிடும், நாங்கள் நிம்மதியாக அந்த கூடாரத்தில் தூங்குவோம் அப்படின்னு சொல்லி அது காசா மக்களுக்கான ஆறுதலாக இருக்கும் என்றும் அந்த பகுதி மக்கள் நம்புகின்றார்கள்.
இதற்கிடையில் அமெரிக்காவின் 47வது அதிபராக டொனால்டு டிரம்ப் மீண்டும் பதவியேற்பதற்கு முன்னராக ஈரான் அமெரிக்காவை மிரட்டுகின்ற வகையில் ஒரு காணொளியை வெளியிட்டிருக்கிறது. தரைக்கு அடியில் 500 மீட்டருக்கும் அதிகமான ஆழத்தில் கட்டப்பட்டதாக கூறப்படுகின்ற அதிநவீன நிலத்தடி கடற்படை ஏவுகணை தளத்தை வெளியிட்டு திகைக்க வைத்திருக்கிறது ஈரான். சனிக்கிழமையன்று IRCGக்கு சொந்தமான ஊடகங்கள், அதே நேரம் ஈரானினுடைய அரசு நடத்துகின்ற தொலைக்காட்சி சேனல்களில் வெளியிடப்பட்ட காட்சிகள் நிலத்தடி கடற்படை தளத்தில் ஏவுகணைகள் பொருத்தப்பட்ட டஜன் கணக்கான தாக்குதல் படகுகளை காட்டுகிறது. தளத்தின் சரியான இடம் வெளியிடப்படவில்லை என்றாலுமே பாரசீக வளைகுடா, ஹார்முஸ் ஜலசந்தி மற்றும் ஓமன் வளைகுடா உள்ளிட்ட ஈரானினுடைய மூலோபாய தெற்கு கடல் பகுதியில் நிலத்தடி தளம் எங்காவது இருக்கிறது என்று நம்பப்படுகிறது. அரசுக்கு சொந்தமான ஊடக அறிக்கையின்படி இந்த தளம் தரையில் இருந்து 500 மீட்டர் ஆழத்தில் இருக்கிறது. மேலும் இந்த மூலோபாய நீர்வழிகளில் ஈரானினுடைய கடற்படை திறன்களை உயர்த்துவதற்காக இது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அறிக்கைகளின்படி வீடியோவில் காட்டப்பட்ட ஏவுகணைகள் பொருத்தப்பட்ட இந்த படகுகள் பிராந்தியத்தில் இருக்கின்ற அமெரிக்க போர்க்கப்பல்கள் மற்றும் நாசகார கப்பல்களை அழிக்கும் திறன் கொண்டவை என்றும் சொல்லப்படுகிறது. ஜனவரி 20ஆம் தேதி அமெரிக்காவினுடைய 47வது அதிபராக டொனால்டு டிரம்ப் பதவியேற்க இருக்கின்ற நிலையில் தெஹ்ரானினுடைய பலத்தை வெளிப்படுத்தும் வகையில் தான் இந்த நிலத்தடி ஏவுகணை தளம் வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நிபுணர்கள் கருதுகிறார்கள். இதேவேளை செயற்கை நுண்ணறிவு மூலம் ஏவுகணைகளை துல்லியமாக சுட்டிக்காட்டுவதையும் துல்லியமாக சரி செய்வதையும் அந்த நாடு அதிகரித்திருப்பதாக இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையின் தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் ஹொசைன் சலாமி தெரிவித்திருக்கிறார். இஸ்லாமிய புரட்சியின் தலைவர் அயதுல்லா செய்த் அலி ஹமேனி விரோத இலக்குகளுக்கு எதிரான IRGC-யினுடைய ஏவுகணை நடவடிக்கைகளில் பொதுமக்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படாமல் இருக்க வேண்டியதன் அவசியத்தை எப்போதும் வலியுறுத்தியதாக IRGC தலைமை தளபதி குறிப்பிட்டிருக்கிறார். பேரழிவு ஆயுதங்களை பயன்படுத்த போன்ற பேஜர்கள் வெடித்ததன் மூலம் கிரிமினல் சியோனிஸ்டுகள் லெபனானில் உளவியல் போரை நடத்த தொடங்கி இருக்கிறார்கள் என்றும் மேஜர் ஜெனரல் சலாமி கூறியிருக்கிறார். இலக்குகளை தாக்கும் போது எந்த ஒரு மக்களுக்கும் தீங்கு விளைவிக்காமல் இருக்க செயற்கை நுண்ணறிவின் உதவியுடன் IRGC ஒரு நவீன தொழில்நுட்பத்தை எட்டியிருக்கிறது அப்படின்னு சொல்லியும் ஜெனரல் சலாமி கூறியிருக்கிறார். செப்டம்பர் 18, 2024 அன்று சியோனிச ஆட்சி சைபர் பயங்கரவாத தாக்குதலை நடத்தியது. இது லெபனானில் பல பகுதிகளில் பேஜர்கள் எனப்படுகின்ற தகவல் தொடர்பு சாதனங்கள் வெடித்து சிதறியதற்கு காரணமாக இருந்தது. இதன் விளைவாக ஏராளமான மக்கள் இறந்திருக்கிறார்கள். 2000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள். அதே நேரம் பெய்ரூட்டில் உள்ள ஈரான் தூதர் மஜ்தபா அமானி இந்த பேஜர் குண்டு வெடிப்பில் பலியானவர்களில் ஒருவராக இருந்தார். இந்த நிலையில்தான் ஈரான் செயற்கை நுண்ணறிவை தன்னுடைய ஏவுகணை திட்டங்களில் பயன்படுத்த இருக்கின்றது குறிப்பிடத்தக்க ஒரு முயற்சியாக இருக்கிறது. இதேவேளை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினும் ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியானும் 20 ஆண்டுகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். இந்த ஒப்பந்தமானது மேற்கத்திய நாடுகளை கவலை கொள்ள செய்யும் அப்படின்னு சொல்லியே நிபுணர்கள் கருதுகிறார்கள். இந்த 20 ஆண்டுகால ஒப்பந்தத்தின் கீழ் ரஷ்யாவும் ஈரானும் தங்களினுடைய பாதுகாப்பு சேவைகள், ராணுவ பயிற்சிகள், போர்க்கப்பல், துறைமுக வருகைகள் மற்றும் கூட்டு அதிகாரிகள் பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிக்கும். அது மட்டுமின்றி இந்த இரு நாடுகளும் தங்களினுடைய பிரதேசத்தை மற்றொன்றை அச்சுறுத்துகின்ற எந்த ஒரு செயலுக்கும் பயன்படுத்துவதற்கு அனுமதிக்காது. மேலும் இரு நாடுகளையும் தாக்குகின்ற ஒரு நாட்டுக்கு எந்த உதவியும் செய்யாது. அத்துடன் ராணுவ அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதற்கு இரு நாடுகளும் இணைந்து செயல்படும் என்று குறிப்பிடப்படுகிறது. ஆனால் ரஷ்யாவிற்கும் வடகொரியாவிற்கும் இடையிலான ஒப்பந்தத்தில் சேர்க்கப்பட்டிருக்கின்ற வகையான பாதுகாப்பு விதி இந்த ஒப்பந்தத்தில் சேர்க்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. கடந்த ஜூலை மாதம் ஜனாதிபதி பதவிக்கு வந்த பிறகு தன்னுடைய முதல் ரஷ்ய பயணத்தில் பெசஸ்கியான் இந்த ஒப்பந்தத்தை இருதரப்பு உறவுகளில் ஒரு முக்கியமான புதிய அத்தியாயம் அப்படின்னு சொல்லி பாராட்டி இருந்தார். அதேவேளை சர்வதேச விவகாரங்களில் ரஷ்யாவும் ஈரானும் பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதாக புடின் தெரிவித்திருக்கிறார். மேலும் குறைவான அதிகாரத்துவம், உறுதியான நடவடிக்கையும் நமக்கு தேவை. மற்றவர்களால் என்ன சிரமங்கள் உருவாக்கப்பட்டாலுமே அவற்றை கடந்து முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லி புடின் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் உக்ரைன் போரில் என்ன நடக்கிறது என்பது குறித்து ரஷ்யாவானது தொடர்ந்து ஈரானுக்கு தகவல் அளித்து வருவதாகவும் மத்திய கிழக்கு மற்றும் தெற்கு காக்கசஸ் பிராந்தியத்தில் நடக்கின்ற நிகழ்வுகள் குறித்தும் நெருக்கமாக ஆலோசனை நடத்தி வருவதாகவும் புடின் கூறியிருக்கிறார். அத்துடன் ரஷ்ய எரிவாயுவை அஜர்பைஜான் வழியாக ஈரானுக்கு கொண்டு செல்வதற்கான சாத்தியமான எரிவாயு குழாய் பாதை அமைக்கின்ற பணிகள் சிரமங்கள் இருந்த போதிலும் முன்னேறி வருகின்றன என்றும் புடின் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஈரானுக்கான புதிய அணு உலைகளை உருவாக்குவதில் தாமதங்கள் இருந்த போதிலும் ரஷ்யா மேலும் அணுசக்தி திட்டங்களை மேற்கொள்ள உறுதியாக இருக்கிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். உக்ரைனில் நடந்து வருகின்ற போரின் போது ஈரான்
ஈரானிய ட்ரோன்களை அதிக அளவில் ரஷ்யா பயன்படுத்தி இருக்கிறது. உக்ரைனுக்கு எதிராக பயன்படுத்துவதற்காக ரஷ்யாவிற்கு க்ளோஸ் ரேஞ்ச் ஏவுகணைகளை வழங்கியதாக ஈரான் மீது அமெரிக்கா செப்டம்பர் மாதம் குற்றம் சாட்டி இருந்தது. ஆனால் அந்த குற்றச்சாட்டுக்களை ஈரான் மறுத்திருப்பதோடு ரஷ்யா அவ்வாறான ஏவுகணைகளை பெறவில்லை அப்படி என்று சொல்லி மறுத்து வந்தது. ஆனால் ஈரானுடனான அதன் ஒத்துழைப்பை தற்பொழுது ரஷ்யா ஒப்புக்கொண்டிருக்கிறது. இறுதியாக அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற ட்ரம்ப் இன்று பதவியேற்க இருக்கின்ற நிலையில் அவர் என்னென்ன நடவடிக்கைகளை எடுப்பார் என்பது குறித்து உலகமே ஆவலுடன் காத்திருக்கிறது. இதற்கிடையில் ட்ரம்பினுடைய வருகை ரஷ்யா உக்ரைன் போரில் ஈடுபட்டிருக்கின்ற உக்ரைன் வீரர்களுக்கு பெரும் கவலையை ஏற்படுத்தி இருக்கிறது. போரில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்கின்றார் உக்ரைனுக்காக போராடுகின்ற ஒரு வீரர். காரணம், ரஷ்யா உக்ரைன் போரை தான் முடிவுக்கு கொண்டு வருவதாக வாக்குறுதி அளித்திருக்கிறார் இன்று அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்க இருக்கின்ற டொனால்ட் ட்ரம்ப். ஆனால் அவர் இந்த போரை எவ்வாறு முடிவுக்கு கொண்டு வரப் போகிறார் என்பது பற்றி யாருக்குமே தெரியாது. என்றாலும் இரு நாடுகளுக்கும் இடையில் ட்ரம்ப் சமரசம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியே கூறப்படுகிறது. ஆனால் அந்த சமரசத்தால் உக்ரைன் தன்னுடைய நாட்டினுடைய சில இடங்களை விட்டுக் கொடுக்க அழுத்தம் கொடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தும் நிலவுகிறது. எனவேதான் இந்த போரினுடைய முடிவு நியாயமானதாக இருக்க வேண்டும் என்கின்றார் உக்ரைன் தளபதிகளில் ஒருவராக இருக்கின்ற மேஜர் விளாடிஸ்லாவ் டோவ்ஸ்கி. நியாயமான சமாதானம் என்பது எங்கள் நாட்டை எங்களுக்கு திருப்பிக் கொடுப்பதுதான். அதை தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி அவர் கூறுகிறார். அதாவது ட்ரம்ப் இரு நாடுகளுக்கும் சமரசம் செய்ய முயற்சித்தால் சமாதானத்திற்காக தங்கள் நாட்டினுடைய எந்த ஒரு சிறு பகுதியையும் இழப்பதற்கு உக்ரைன் தயாராக இல்லை என்று உக்ரைன் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. ட்ரம்ப் என்ன செய்ய போகிறார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இன்றைய தினம் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவினுடைய 47வது ஜனாதிபதியாக பதவியேற்க இருக்கின்ற நிலையில் அவர் உலக அரசியலில் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார் என்பதுதான் தற்போது உலகினுடைய முழு கவலையாகவும் இருக்கிறது. இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.